வணக்கம் உறவுகளே. திருநெல்வேலியில் மாதம் 45,000 ரூபா வருமானம் வரக்கூடிய ஒரு மணமகன் அறிமுகப்படுத்துகிறோம். மாப்பிள்ளை வாணிய செட்டியார். வாணிய செட்டியார் சமுதாயத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, வேறு எந்த சமுதாயமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2/11/1994, 31 வயது ஆகிறது. இவர் படிப்பு பார்த்திங்கன்னா 10 வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு. நல்ல குணம், சரிங்களா. இவர் ஒரு ப்ரைவேட்டு கம்பெனியில் நிரந்தரமான வேலை பார்க்குறாரு. அந்த கம்பெனியில் சேலரி 35 ரூபா தான் சேலரி. அவருக்கு வீடு 2-3 வீடு இருக்குது. அந்த வீட்டு வாடகை வருது. அப்பா பேங்க்கில் வேலை பார்த்து ரிட்டையர்டு பென்ஷன் வருது. நல்ல வசதி வாய்ப்புகள். திருநெல்வேலி டவுனில் வீடு, கடைகள், வீட்டு வாடகை இந்த மாதிரி நிறைய வரக்கூடிய ஒரு மணமகன். அவருக்கு ஒரு சகோதரியை கட்டி கொடுத்தாச்சு. நல்ல குணம், சரிங்களா, நல்ல குணம். இவருக்கு ஜாதி தடை இல்லை. மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தை இல்லாமல் வேணும். அப்பா அம்மா நல்ல அருமையான குணம். அதாவது இந்த மணமகனை நான் ஏன் இதை சொல்கிறோம்னா, அவங்களுடைய உறவுகள் பூராமே எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க. பையன் நல்ல பையன், அமைதியான பையன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொந்த வீடு இருக்குது, சரிண்ணா. சம்பளம் வருது, வருது, மாத சம்பளம் வருது, வாடகை வருது. என்ன அதனால் இவங்களுக்கு ஜாதகம் கூட ஒன்றும் பெருசாக கூட நினைக்கல. ஏன்னா ஒரு அவங்களுடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இவங்களுக்கு திருநெல்வேலி. அதனால் பெண் வீட்டுக்காரர்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், பையனுக்கு நானே உத்தரவாதம் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பையனுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வசதி வாய்ப்புகள் இருக்குது. வரக்கூடிய பெண் வீட்டார்களும் சந்தோஷமாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். அதுக்கு நான் பார்த்ததுனால சொல்கிறேன். பெண் வீட்டுக்காரர்களுக்கு இந்த பையன் விவரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எனக்கு நேரடியாக ஃபோன் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 8012-8012-13 அல்லது விசிட்டிங் கார்டும் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஆஃபீஸில் உள்ள நம்பர், அதுலேயும் நீங்கள் பேசுங்க. பெண் வீட்டுக்காரங்க ஃபோட்டோ, ஜாதகம், பயோட்டா அனுப்பி வைங்க. படிப்பை பற்றி பெண்ணுக்கு பிரச்சனை இல்லை, வசதி பிரச்சனை இல்லை. முதல் மணமாக இருந்தாலும் பரவாயில்ல, மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன சமுதாயமாக இருந்தாலும் பரவாயில்லை. இவங்களுக்கு ஒரு நல்ல மனைவி அமைவதற்கு நான் ரொம்ப ஆர்வமும் எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். உடனடியாக கூப்பிடுங்க. இவங்களுடைய விவரம் திரும்ப நான் சொல்லிட்டேன். நல்ல பையன். அதனால் இந்த பையன் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நல்ல பையன், அமைதியான பையன். இவங்களுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி.